அப்பா டேய் அப்பா ஐயா அப்பா தலைய காணா அப்பா தலைய காணா அப்பா தலைய காணா அப்பா தலைய காணா தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா. ஆமா இன்னைக்கு தலைய மாத்திக்கிட்டேடாப்பா. இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா முந்தங்க நைனா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. ராத்திரியோ தொல்லை பண்றீங்களே நைனா. ராத்திரி ஆனதான் கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணி வைடா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா? நீ என்னடாப்பா பண்ணன? பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே. நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டா அப்பா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொலை வரைக்கும் கொண்டு போய் துவைச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு எப்பதான் கல்யாணம்? நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா. அப்பா ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு. 2 பொண்டாட்டிக்கிற நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா. இங்க இருக்குங்க. ஏன்டா அடிக்கடி மாத்திக்கிற? ஏன் இஷ்டம். சரிடா. ஆளு நரம்பு இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏரியா கலை சும்மா இரு, களைவா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. ராணியா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற? பறி கொடுத்த மாதிரி என்னடி? பறியா போயிடுச்சுடி. அங்க பாருடி. என்னால ஓட முடியலடா. ஓட முடியாது பொண்டாட்டிய. என்ன பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அவன. அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்சு தலையா. ஐயா தெரியாம படுத்துட்டேன். ஏன் பையன் அடிக்கிற? இது என்ன நாக்கலாம் பூச்சியா? நாக்கலாம் பூச்சியா? யோ, உன் மவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராத்திரி வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா. ஏங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா. ஒண்ணுமே செய்யலான்டப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க. இவர் இருந்தெல்லாம் செத்தன. பாரு ஒட்டட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. டேய் அப்பா, ஆமை வருதா அப்பா? எந்த ஆமை? நாட்டாமை. யோ என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களா அவரு எப்படி கேட்பாரு? சொன்னாதானங்க கேட்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12.90? 12 ரூபா உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்வாக்கி. மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போட்டு